உங்கள் ஆஃபீஸில் இருக்க கம்ப்யூட்டர்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணணுன்ட்டு ஒரு குயிக்கான 5 ஈஸி ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட், சாஃப்ட்வேர் அப்டேட். உங்கள் சிஸ்டம் விண்டோஸாக இருந்தாலும் சரி, மேக்காக இருந்தாலும் சரி, அதை எப்பயுமே அப்டேட்டடாகவே வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்டிவைரஸ் இஸ் மஸ்ட். பெய்டு ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுங்க, அதையும் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. செகண்ட், ஹார்ட்வேர் மெயின்டெனன்ஸ். உங்கள் பிசியோட CPU டெம்பரேச்சர், அப்புறம் ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த், அப்புறம் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, இது மூணுமே ப்ராப்பராக இருக்கான்றது மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேர்ட், டேட்டா பேக்கப். நீங்கள் ஒரு சர்வர் வச்சுருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட், அது ஆட்டோ பேக்கப் ஆகிடும். ஒருவேளை சர்வர் இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் பேக்கப் எடுத்துக்கோங்க. ஸோ டேட்டாஸ் எல்லாமே நமக்கு சேஃபாக இருக்கும். ஃபோர்த்து, பேசிக் மெயின்டெனன்ஸ். உங்கள் சிஸ்டமை எவ்ரிடே க்ளீன் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் அதோட ஸ்பேஸை வந்து வென்டிலேஷன் இல்லை ஏர் சர்க்குலேஷன் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூலிங் பேட்ஸும் யூஸ் பண்ணலாம். ஃபிஃப்த்து, அசெட் மெயின்டெனன்ஸ். உங்ககிட்ட எத்தனை சிஸ்டம்ஸ் இருக்குது, என்னென்ன ஐடி ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்ற கம்ப்ளீட் அசெட் டேட்டாவை நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்வலாக நாங்கள் எந்த கம்பெனிக்கு ஏஎம்சி பண்ணாலும் ஃபஸ்ட்டு இந்த ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி கிளைண்ட் கிட்ட கொடுத்துரும். ஸோ தட் அவங்களும் அவேராக இருப்பாங்க, எங்களுக்கும் ப்ராசஸ் ஈஸியாக முடிஞ்சிடும். நான் சொன்ன இந்த 5 விஷயம் நீங்கள் பண்ணாலே உங்கள் சிஸ்டமை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம். உங்கள் சிஸ்டமோட மெயின்டெனன்ஸ் பற்றி இல்லை கம்பெனியோட ஏஎம்சி பற்றி ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா என்ன ரீச் அவுட் பண்ணுங்கள்.